எல்லாருக்கும் வணக்கம். அது அடுத்த ஒரு மிக முக்கியமான துறை. ஆவின் தான் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான பால் சப்ளை, பால் கொள்முதல் மற்றும் விநியோகம் அரசு சார்ந்த ஆவின் நிறுவனத்தில் தான் இருந்தது. இப்போ அந்த நிறுவனம் மெல்ல மெல்ல தனியார் நிறுவனங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய தனியார் நிறுவனங்கள் உள்ளே இன்றைக்கி பால் பொருட்களில் இருக்கிற அத்தனை விநியோகங்களும் தயிராக இருக்கலாம், இல்லை பன்னீராக இருக்கலாம், இன்னும் பிற பொருட்கள், எல்லா பொருட்கள்லேயும் அவங்க ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்காக நேரடியாக கொள்முதல் செய்வதையும் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் ஆவின் நிறுவனம் மெல்ல மெல்ல தன்னிலை இழத்தலும் உள்கட்டமைப்புகளில் இருக்கிற மிகப்பெரிய அளவுக்கான சிக்கலும் தான் காரணம். ஒரு சாம்பிளான ஒரு வீடியோவை நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவில் இருக்கிறவர்களை குற்றம் சாட்டுறதில்லை, அது ஒரு சாம்பிள். அதில் அதுக்கு அடுத்து என்னென்னலாம் இருக்குது, அந்த டிரான்ஸ்போர்ட்டர் அந்த வாகனத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த வாகனம் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம பேசலாம். கோல்டை ஒரு பாக்கெட் சேர்த்து போடுங்க. கம்மியாலாம் இனிமேல் போடாதீங்க, ஆட்சி மாறிடுச்சுல, நீங்கள் கம்மியாக போடாதீங்க, போடுங்க. சரி, எடுக்கிறேன் இல்லை அப்படியே சொல்லுங்கள். எடுக்கிறது நான் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். சரி, ஓனர் யார் பேசுங்க, ஓனர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஓனர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. காலையில் நம்பர் ஆமாம், நீங்கள் எடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இது மதுரை மத்திய தொகுதி ஆவின் பால் டிப்போ, மதுரை மாவட்டம் மதுரை மத்திய தொகுதியில் ஆவின் பால் டிப்போ வச்சு நடத்திட்டு வரோம். வண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் வண்டி, பால் வண்டி இறக்குற வண்டி இதுதான். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கோட்ரஸ் உள்ள பகுதி. நல்லா போலீஸ் கோட்ரஸ் அதிகமான நபர்கள் இருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு தான் இன்றைக்கி வருது, பால் டிப்போ எடுத்துகிட்டு வர்றதுக்கு. நியரஸ்ட்டு நல்லா மெயின் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு, மதுரை மத்திய தொகுதியில். கிட்டத்தட்ட ஈவர நாகமியார் மேல்நிலைப் பள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு இதுதான். ஆனால் ஒரு பாக்கெட்டை சேர்த்து போடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்க, அந்த தனிப்பட்ட லாரி அல்லது அந்த ஊழியர் அதெல்லாம் காரணம்